ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், தினசரி நம்ம வாழ்க்கையில் நமக்கு அன்றாடம் நமக்கு தேவைப்படுற குக்கிங் டிப்ஸு, அது மட்டும் இல்லாமல் கிச்சன் டிப்ஸு, ஹேர் டை டிப்ஸு எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளோட ஹேர் கொட்டி போகுது, இல்லை இளநரை வருது அப்படின்னா நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும். முடி நமக்கு நல்லா கருகருன்னு லாங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினைப்போம். இளநரை வந்துருச்சுன்னாவே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேர்லேருந்தே எப்படி கருகருன்னு முடி நல்லா கருமையாக எப்போதும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி லிக்யூட்லாம் வாங்குவோம். வாஷிங் லிக்யூட்லாம் வாங்கினா அந்த மூடிலாம் நம்ம லிக்விட் யூஸ் பண்ணிட்டு அந்த பாக்ஸை வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுருவோம். அந்த மூடியில் இந்த மாதிரி அரிசி போட்டு அகர்பத்தி குத்தி வச்சிங்கன்னா அது அகர்பத்தி ஸ்டாண்டர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்பு. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த மாதிரி வீட்டில் கப்புலாம் வச்சுருப்போம். அதுக்கு மேலே மூடி இல்லாமல் இருக்கும். அதில் ஏதோ ஒரு பொருள் நம்ம போட்டு வச்சோம்னா மேலே மூடி இல்லாமல் கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஃபுட்லாம் நம்ம வாங்கினோம்னா, ஸ்வீட்லாம் வாங்கினா அதனோட மூடி இருக்கும் இல்லையா, அந்த மூடி கூட இந்த மாதிரி அழகான பவுலுக்கு நம்ம போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் பாக்ஸில் சூடாக ஸ்டோர் பண்ணக்கூடாது. மற்றது நம்ம வேறு எந்த பொருள் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெமன் எடுத்துக்கோங்க, 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எதுக்கு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க, நம்ம எல்லோரும் வீட்லேயும் இந்த மாதிரி இடுக்கி வச்சுருப்போம் பாத்திரம்லாம் எடுக்கிறதுக்கு. அந்த இடுக்கி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லிட்டர் கணக்கில் கூட ஈஸியாக கையிலேயே கொஞ்சம் கூட ஜூஸ் படாமல் நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையில் ஒரு காய்கறிலாம் நம்ம நறுக்கணும்னா கையில் திடீர்னு சில சமயம் நம்ம கட் பண்ணிக்குவோம். அந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்தில் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம் கிளறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிப், நம்ம ரெகுலராக சமையல் செய்யும்போது கடாயில் ஆயில் விட்டு கடுகு போட்டோம்னா நல்லா அந்த கடுகு பொரிஞ்சு தெரித்து இதை அடுப்பில் கடாயில் ஸ்டவ்வுக்கும் பின்னாடி இருக்க டேல்ஸ்லாம் போடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஒரு கடுகு கூட வெளியே தெரிக்காது. நெக்ஸ்ட்டு ஒரு அமேசிங்கான ஐடியா. இது என்னன்னு பார்க்கலாம். ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை எடுத்து 2ஆக கட் பண்ணி ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. 2 பவுல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை தனித்தனியாக பிரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு அரிகரண்டி எடுத்துக்கோங்க. பலகார அரிகரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி முட்டையை அந்த அரிகரண்டியில் ஊற்றிட்டு நீங்கள் லைட்டாக சேக் பண்ணிங்கன்னா போதும். முட்டை தனியாக வெள்ளைக்கரு தனியாக வந்துடும். நம்ம ஒரு தலைக்கு அப்ளை பண்ணுறதுனால இப்படி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யறதுனால இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்காக நம்ம தனியாக வேறு எந்த பொருளும் நம்ம அமேசானில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. நம்ம கஷ்டப்படவும் தேவையில்லை. ஈஸியாக நம்ம முட்டை மஞ்சள் கருத்தனை வெள்ளை கருத்தனை நம்ம பிரித்து எடுத்துட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிப் தான். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஸ்கட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்தோம்னா அவங்க பாக்கெட்லேருந்து பிரித்து சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுருவாங்க. அப்படியே வச்சோம்னா அது நமுத்து போயிடும். திரும்ப சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பாட்டிலோ இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸ் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரையாக இருக்கணும், ஈரப்பதம் இல்லாமல். அதில் கொஞ்சமாக அரிசி போட்டு நம்ம பிஸ்கட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எவ்வளோ நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாலும் புதுசாக வாங்கின போது எப்படி கிறிஸ்பியாக இருக்குமோ அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசிக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாள் அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணாடிலாம் இப்போ எல்லோரும் பயன்படுத்திகிட்ருக்கோம். சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி கண்ணாடி பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது நம்ம மூக்கினோட தண்டு பகுதியில் ஒரு பள்ளம் ஏற்படும். அந்த மாதிரிலாம் ஏற்படுறப்ப அதில் அரிப்பு, அலர்ஜி, கொப்பளம் அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணுங்கள். ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக முகத்துக்கு போடுற பவுடர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கண்ணாடியில் பாருங்கள் எடுத்து பார்த்தோம்னா அதில் அங்கங்கே அந்த லென்ஸில் வெள்ளை கலரில் டாட்டாக இருக்கும். அதெல்லாமும் இருக்காது. அந்த சைடில் மூக்கு மேலே போடுற அந்த பிளாஸ்டிக் பக்கத்தில் நீங்கள் உள்பக்கமும் வெளிப்பக்கமும் நீங்கள் லைட்டாக இந்த பவுடரை விரலில் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். எந்த ஒரு தழும்பும் வராது. அந்த மூக்கின் தண்டு பகுதியில் எந்த கொப்பளம், அரிப்பு, அலர்ஜி எதுவுமே வராது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கண்ணாடியை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பவுடரே போதும். கொஞ்சமாக பவுடர் எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதே காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் லைட்டாக துடைச்சிங்கன்னா நம்ம புதுசாக வாங்கின போது கண்ணாடி எப்படி இருந்ததோ அதே போல் நல்லா பளபளன்னு மின்னும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நீங்கள் தண்ணி தொட்டு நீங்கள் துடைக்கிறத விட இந்த மாதிரி பவுடர் போட்டு துடைச்சி பாருங்கள். முன்னே இருந்ததுக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு பளபளன்னு இருக்குன்னு. இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்புக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். நம்ம பருப்பு சாம்பார்லாம் ரெகுலராக நம்ம டிஃபனுக்காகட்டும் சாதத்துக்காகட்டும் நம்ம பருப்பு சாம்பார் வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது பருப்பு சில சமயம் வந்து உப்பு தண்ணியில் வேகாது, ரொம்ப டைம் எடுக்கும், கேஸும் அதிகமாக செலவாகும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரே ஒரு ட்ரை சில்லி காஞ்ச மிளகாய் எடுத்து காம்பு பகுதியை நீக்காமல் அப்படியே குக்கரில் போட்டு நீங்கள் நார்மலாக வேக வைக்கிற மாதிரி நீங்கள் வேக வச்சுருங்க. 5 விசில் விட வேண்டிய இடத்துல நீங்கள் 2 விசிலில் சூப்பராக பூ போல் நல்லா மலர்ந்து வந்துடும். பாருங்கள் வெந்து வந்துடுச்சு. நான் நார்மலாக 5-6 விசில் விடுவேன், நான் 2 விசில் தான் வச்சேன். சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன டிப்பு அப்படின்னா, ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்காக இந்த டிப். நம்ம மார்க்கெட்லாம் போயிட்டு வந்தோம்னா கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். நிறையா கேரட்டு, பீன்ஸ்லாம் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது 2 நாளில் அது வாடி போயிடும். அந்த மாதிரி வாடி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு ஈரம் சொட்டாத நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை, இஞ்சி, கேரட்டு, பீன்ஸு, மல்லி இலை, புதினா லீஃப் எது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி சுற்றி அப்படியே நீங்கள் நல்லா சுருட்டி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எஞ்சி பகுதியில் இந்த மாதிரி 2 கார்னர் பகுதியில் மடித்து இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸில் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 15 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதுக்கு அரிசி காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம மார்க்கெட் போனால் தேங்காய்லாம் நிறையா வாங்கிட்டு வரோம். ரேட் கம்மியாக இருந்தால் ஒரு 10 காய் கூட நம்ம வாங்கிட்டு வரோம் சமையலுக்கு. அந்த மாதிரி வாங்கிட்டு வர பட்சத்தில் சில சமயம் தேங்காய் வந்து கெட்டு போயிடும். அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் அரிசி பரத்தி விட்டுட்டு அது மேலே தேங்காயை இந்த மாதிரி நான் எப்படி நிறுத்தி வைக்கிறேனோ அந்த மாதிரி நிறுத்தி வச்சுடுங்க. ஏன்னா தென்னை மரத்தில் தேங்காய் இப்படி தான் இருக்கும். அதனால் தேங்காய் வந்து ரொம்ப நாள் கெடாமல் நமக்கு லைஃப் வரும். 2 மாதம் ஆனாலும் தேங்காய் கெடவே கெடாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த தேங்காயை நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு 1 மந்த்துக்கு மேலேயே தேங்காய் கெடாமல் இருந்தது. இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த டிப்ஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹோட்டல் சுவையில் ஒரு தேங்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதே சுவையில் உங்களுக்கு வீட்டில் தேங்காய் சட்னி வேணுமா அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி அரைச்சி பாருங்கள். தேங்காய் 1 கப்பு, பச்சை மிளகாய் 1, இஞ்சி 1 இன்ச்சு அளவு, பூண்டு பல் 2 எடுத்துக்கோங்க, பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, முந்திரி பருப்பு ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. இது கூட பச்சை மிளகாய் 1 போட்டுக்கலாம். இப்போ மெயினாக லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு முக்கியமான பொருள் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இப்போ கடுகு, கறிவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சும்மா ஹோட்டல் சுவையிலேயே அதே மாதிரி சுவையில் தேங்காய் சட்னி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல கலரும் வெள்ளை கலராக அதே மாதிரி இருக்கும். இப்போ பருப்பு சாம்பார் வந்து நீண்ட நேரம் கெடாமல் இருக்கிறதுக்கு இப்போ மார்னிங்கே நம்ம வச்சிட்டோம்னா நைட்டு வந்து காலையில் சாப்பாட்டுக்கு நம்ம பருப்பு சாம்பார் வைப்போம். அதே வந்து ஈவினிங் நம்ம இட்லி தோசைக்கு நம்ம அதே வச்சுப்போம். அந்த மாதிரி சமயத்தில் சில சமயம் கெட்டு போயிடும். அது மாதிரி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நார்மலாக பருப்புலாம் வாஷ் பண்ணிட்டு அதில் போட வேண்டிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் வெந்தயம் போட்டிங்கன்னா கெடாமல் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ஒரு ஹேர் டை வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக கற்பூரவள்ளி இலை, வேப்ப இலை எல்லாம் பறித்து எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை இதை 3 வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க.
கற்பூரவள்ளி இலையும் ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. வேப்பிலை ஒரு கைப்பிடி. இதில் வெந்தயம் 1 ஸ்பூன் 3 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இது கூட வெங்காயத்தோல் ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி ஆறின உடனே இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொடிச்சு எடுத்த இந்த பவுடரை வந்து நம்ம கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கரிசலாங்கண்ணி பவுடர் நான் ஒரே 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ அடுத்து வந்து பூந்தி கொட்டை பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த பூந்தி கொட்டை பவுடர் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறீங்களா? நாட்டு மருந்து கடையில் அமேசானில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் பூந்தி கொட்டையாக கிடைச்சாலும் வாங்கி உள்ளே இருக்க விதையை நீக்கிட்டு அதை நைட்டே இரவே தண்ணியில் ஊற வச்சு கூட நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பவுடர் இருந்ததுனால நான் பூந்தி கொட்டை பவுடர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதையெல்லாம் நல்லா கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கருகருன்னு மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி வச்சுடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டிகாஷன் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் 1 ஸ்பூன் அளவு டீ பவுடர் போட்டு நீங்கள் அரை டம்ளராக வர வரைக்கும் ஃபில்ட்ரு பண்ணி சுருளை வர வரைக்கும் வச்சு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணியை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பவுடரில் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூட ஃபைனலாக நம்ம ஒரு பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அதுதாங்க ரொம்ப முக்கியமான பொருள். உங்களோட ஹேர் வந்து நல்ல ஒரு பிளாக்காக ஷைனாக மாற்றும். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்த டிகாஷன் தண்ணி கரெக்டாக போயிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹேர் வந்து சூப்பராக இருக்கும். இளநரை வராது. நல்லா சில்கியாக இருக்கும், மென்மையாக இருக்கும். நம்ம வெந்தயம் பூந்தி கொட்டைலாம் போட்டிருக்கோம். அதனால் நம்ம இது ஹேர் வாஷ் பண்ணும்போதும் நல்ல ஒரு ஸ்மூத்தியாக நல்ல ஹேர் சூப்பராக லாங்காக வளரும். அது மட்டும் இல்லாமல் இளநரையும் வராது தடுக்கும். இந்த பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேக்கு. இப்போ பாருங்கள், நான் ஃபைனலாக இதில் 2 ஸ்பூன் அளவு அவுரி பவுடரும் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். அவுரி பவுடர் போட்டு ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். இதை வந்து உடனே நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், நான் இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன். எவ்வளோ கருகருன்னு இருக்குன்னு. இந்த ஹேர் பேக்கை உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம் நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 2 மணி நேரம் கழித்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜி பிரச்சனை, சுவாச பிரச்சனை, மூச்சு பிரச்சனை எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.